எழுத்துக்கு 70 என்கின்ற பெயரில் எழுத்துச் சித்தர் பாலகுமாரன் அவர்களை பற்றிய ஒரு அழகான தொகுப்பு. அதை வெளியிடுவதிலும் மகாபாரதம் என்கின்ற நூலை வெளியிடுவதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இந்த அரங்கத்தில் இன்றைய தினம் இங்கே கிடைத்திருக்கிறது என்பதை நான் பார்க்கின்றேன். பொதுவாக தந்தை தன்னுடைய மகனுக்கு ஆற்றக்கூடிய உதவி என்பது அவனை அவையத்து முந்தியிருப்பச் செயல் என்றுதான் வள்ளுவன் சொல்கிறார். ஆனால் எந்த தந்தைக்கும் கிடைக்காத ஒரு பேரு அவையிலே மேடையிலே வந்து தனக்கே பாராட்டும் வரவேற்பும் தருகிற ஒரு மகனை பெற்றிருப்பது எழுத்து சித்தருக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்றால், மகனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்னவென்றால், பொதுவாக தாயார், அவரால் அடையாளங்காட்டப்பட்ட தந்தை, தந்தையால் அடையாளங்காட்டப்பட்ட குரு என்பதுதான் பொதுவான வழக்கம். ஆனால் இந்த மகனுக்கு தந்தையே குருவாக இருந்தார் என்று அவர் வாயிலேயே சொன்னது என்பது அவருக்கும் ஒரு கிடைக்காத ஒரு பேரு இங்கே கிடைத்திருக்கிறது என்பது இங்கே தெரிய வருகிறது. வாழ்க்கையிலே மொத்தம் 8 கட்டங்களாக பிரிக்கலாம். ஆனால் பாலகுமாரன் அவர்களது வாழ்க்கையை நான் 2ஆக பிரிக்கிறேன் என்றெல்லாம் தொடக்கத்தில் தொடக்க உரையிலே அல்லது வரவேற்பு உரையிலே சொன்னார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இவரது வாழ்க்கையை 4 பிரிவாக சொல்ல முடியும். ஒன்று பாலனாய், மற்றொன்று குமரனாய், அதன் பிறகு எழுத்தாய் அல்லது எழுத்தாளனாய், பின்னால் சித்தராய். அப்படி படிப்படியாக ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாகவே வாழ்க்கையிலே 4 விதமான பருவங்கள்: பாலபருவம், குமரப்பருவம், அதன் பிறகு முதுநிலை பருவதற்கு முதல் பருவம், முதிய பருவம் என்று. இவருடைய வாழ்க்கையை பற்றி நான் விரிவாக உங்கள் மத்தியிலே சொல்வது என்பது, இவர் மீது பற்று கொண்டவர்கள், பக்தி கொண்டவர்கள் நிறைந்திருக்கிற அவையில், இன்னும் சொல்லப்போனால் என்னை விட அவருடைய எழுத்துக்களை அதிகமாக அறிந்திருக்கிற உங்கள் முன்னால் பேசுவது என்பது பொருத்தமற்றது என்பது மாத்திரமல்ல, இப்போது இருக்கிற நேரத்தில் அது தேவையும் இல்லை. 1989களில் இவர் முன்கதை சுருக்கம் எழுதியிருக்கிறார். முன்கதை சுருக்கம் என்பது தன் வாழ்க்கையினுடைய முன்கதை சுருக்கம். 2004ஆம் ஆண்டு தன் வாழ்க்கையை பற்றி மாத்திரம் இல்லாமல் உலகத்தில் நடைபெறுகிற பல்வேறு அம்சங்கள் குறித்து தன்னுடைய சிந்தனைகளை, கருத்துக்களை நான் எனக்குள் பேசுகிறேன் என தன்னுடைய சிந்தனையை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இப்போது ஒரு விஷயத்தை பொய்யாக்கியிருக்கிறார். பொதுவாக கண்டவர் விண்டிலர் என்பது தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை பிரயோகம். அதாவது பரம்பொருளை ஒருவன் உணர்ந்தவர்கள், அந்த உணர்ந்தவர்களாலே உணர்ந்ததை உணர்ந்தபடி உரைக்க இயலாது என்று அதற்கு பொருள். ஆனால் அதை முறியெடுத்து காட்டுகின்ற வகையில் இவர் தன்னுடைய எழுத்துக்களால் அதையும் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் இவருக்கு சாதனையாக நான் நினைக்கின்றேன். உதாரணமாக, இந்த சொர்க்கம் நடுவிலே என்கின்ற ஒரு புத்தகம் இருக்கிறதே, அது இதுதான் இப்படித்தான் என்பதை எப்படி சொல்ல முடியும் என்றால், பாமரனுக்கு புரிகிற மாதிரி இவரால் சொல்ல இயலுகிறது, நம்பிக்கை உண்டாக்குகிறது. அதனால் அனுபவ ரீதியாக காணாமலே என்பதல்ல, இருக்கிற இந்த நிலையிலேயே தன்னுடைய தவ வலிமையால் சில விஷயங்களை உணர்ந்து அறிந்து அதை நமக்கு சொல்லியிருக்கிறார். அதற்கு அடுத்த நிலையாக நான் சமீபத்திய அவரது புத்தகம், நான் வந்தவுடனே அவரிடம் மிக வியந்து நான் அவரிடத்திலே சொன்ன ஒரு புத்தகம், சற்று கனமான புத்தகம். கனம் என்றால் அதிகமான புத்தகங்களை கொண்ட பக்கங்களை கொண்ட காரணத்தால் கனமான புத்தகம் அல்ல, கனமான விஷயங்களை உள்ளடக்கிய புத்தகம்.
அவர்களே கூட நான் அதை பற்றி பிரஸ்தாபித்த போது, உண்மைதான், ஆனால் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து எந்த அளவுக்கு வாசகர்களுக்கு புரியும் என்கின்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்று அவரே சொன்னார்கள். அப்படி அல்ல, இதைவிட எளிமையாக புரிய வைப்பதற்கு இன்னொருவரால் முடியாது என்பது போல நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் என்று நான் சொன்ன புத்தகம் இது போதும். இது போதும் என்கின்ற புத்தகம் இருக்கிறது. அதில் நான் என்றால் என்ன, மனது என்றால் என்ன என்பதை பற்றி விளக்குவதற்காக அவர் எடுத்திருக்கிற முயற்சி. நான் முழுமையாக அந்த புத்தகத்தை பற்றி விமர்சனம் செய்வதற்காக ஆய்வுக்காக கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல அது. அதை தொடர்ந்து அடிப்படையில் எந்த ஒரு தபத்திற்கும் சரீரமாத்திர கலு தர்ம சாதனம், தர்ம சாதனத்திற்கு அடிப்படை தேவையாக இருப்பது உடம்பு. உடம்பார் அழியில் உயிரால் அழிவர் திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் என்பது. அந்த உடம்புக்கு முக்கியமான அம்சமாக பேணி காக்க வேண்டிய விஷயம் உடம்பில் இருக்க வேண்டிய கட்டுப்பாடு என்று அதிலே தொடங்கி பல்வேறு அம்சங்களை பகிர்ந்து கொண்டிருப்பதை நீங்களும் அதிலே படித்திருப்பீர்கள். படிக்காதவர்கள் அது நிச்சயமாக தவறாமல் படிக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டாம். வாழ்க்கையிலே பல விஷயங்களில் சில விளக்கத்தை சொல்கிறார். மௌனம் என்றால் என்ன, அதை விளக்குவதற்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி ரொம்ப அபரிதமானது. ஆனால் இவரே ஆரம்ப நாளத்தில் மௌனத்தை பற்றி ஒரு நூலில் எழுதுகிறார். அதில் என்ன எழுதுகிறார் என்றால், குடும்பஸ்தன் ஒருவர் அவனால் ஏற்கவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் எந்த நிலையில் இருக்கிறானோ அதற்குத்தான் மௌனம் என்று பெயர் என்று 40-30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இடத்துல மௌனத்திற்கு பதிவு செய்திருக்கிறார் விளக்கம். ஆனால் இப்போது இருந்த நிலைக்கு, இப்போது இருக்கிற நிலைக்கு மௌனத்திற்கு அவர் வேறொரு விளக்கம் சொல்கிறார். அதனால் ஆழ்ந்த பொருளை மௌனத்திற்கு அவர்கள் தந்திருக்கின்றார்கள். இவர் சித்தர் என்றால் எப்படி இவர் சித்தர் என்று கேட்கலாம். நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் நான் இதை பதிவு செய்திருக்கிறேன். நான் அறிந்தவரையில் சித்தர்களுக்கு ஒரு திறமை இருக்கிறது. அவர்கள் கூடு விட்டு கூடு பாய்வார்கள். அந்த சக்தி அவருக்கு உண்டு. ஆதிசங்கரரும் கூட ஒரு காரணத்திற்காக கூடு விட்டு கூடு பாய்ந்திருக்கிறார். பொதுவாக சித்தர்கள் செய்வார்கள். இவர் என்ன செய்தார் என்று கேட்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆணுடைய உணர்வுகள் என்ன என்பதை அவருடைய பல்வேறு காலகட்டத்தில் இளைஞனாக, பாலனாக, ஒரு கிரகஸ்தனாக, ஒரு எழுத்தாளனாக பல்வேறு பரிணாமத்தில் ஒரு ஆண் இருந்த காரணத்தால் ஒரு ஆணனது உணர்வுகளை அப்படியே பதிவு செய்வதற்கு ஒரு ஆண் எழுத்தாளரால் முடியும். சில பேர் தேவைப்பட்டால் ஏதோ சில காரணத்திற்காக எழுதுவது ஆணாக இருந்தாலும் பெண் பெயரிலே எழுதலாம். பெயரை மாற்றிக்கொண்டாலும் அந்த பெண்களுக்கு என்று இயற்கையாக இருக்கிற அந்த பிரச்சனைகள், உணர்வுகள், அதையெல்லாம் கண்டறிந்து சொல்வதற்கு நிச்சயமாக அவன் பெண்ணாக பிறந்தால் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும் என்று எதை கருதுகிறோமோ அது இவரால் எப்படி எழுத முடிந்தது என்பதுதான் வியப்பு. அதனால்தான் சொல்கின்றேன், அந்த காலகட்டத்தில் இவர் கூடு விட்டு கூடு பாய்ந்து பெண்கள் மாத்திரமே பயணம் செய்யக்கூடிய பெட்டியிலே இவரும் பயணம் செய்தது போல. நிஜமாக பாலகுமாரன் அல்ல, கூடு விட்டு கூடு பாய்ந்த பாலகுமாரன். அங்கே நடைபெற்ற உரையாடல்கள், அவருடைய உணர்வுகள், இதெல்லாம் பதிவு செய்ய முடிகிறது என்றால் இந்த ஒரு காரணத்திற்காகவே நான் அவரை சித்தர் என்று நான் சொல்ல முடியும். அதனால் பெண்ணுடம்பிலே புகாமலே அவரது உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருடைய நாவல்கள், பெருவாரியான நாவல்கள் அநேகமாக பெண்களது உணர்வுகளை மதிப்பு தருகின்ற ஒரு நாவலாக இருக்கிறது. அதை பெண்கள் பார்த்து அதன் காரணமாக தனக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும்பொழுது கிட்டத்தட்ட எந்த விதமான நேரிலே கண்டு பரிகாரம் தேடாமல் புத்தகத்தை படித்து பார்த்தே தன் பிரச்சனைக்கு இந்த நாவல்கள் படித்தது மூலமாகவே பரிகாரம் தேடிக்கொண்டவர்களெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் படிக்க வேண்டியது ஆண்கள் படித்திருந்தால் கொஞ்சம் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு அவன் வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு அவன் உரிய மரியாதை தருவான் என்பதுதான் நான் எதிர்பார்க்கிற ஒரு அம்சம் என்று நான் இதிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அந்த வகையில் இவருடைய எழுத்துக்கள் அப்படி மாற்றத்தை உண்டாக்கியிருக்கிறது, தாக்கத்தை உண்டாக்கியிருக்கிறது. ஆற்று பெரு வெள்ளத்திலே நீந்தி திளைப்பதிலே அவருக்கு நாட்டம் உண்டு. சுழலே இருந்தாலும் கூட அதை கண்டு அஞ்சாமல் அந்த சுழலை நோக்கி பாய்ந்து நீந்த வேண்டும் என்கின்ற துணிச்சல் எல்லாம் அவருக்கு இளமை காலத்திலே உண்டு. அப்படியெல்லாம் எழுதியவர் தொடக்க காலத்தில் அவர் கவிதைகள் எழுதினார் என்பதாக அறிகின்றேன்.
அதிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எப்படி என்றால், கவிதை எழுதி வந்த இவருக்கு இவருடைய கற்பனை வளம், இவராலே மிகச்சிறந்த சிறுகதைகள் மாத்திரமல்ல பெருங்கதைகள், அதாவது நாவல்களும் எழுத முடியும் என்கின்ற இவர் உள்ளத்திலே இருக்கிற அந்த ஒரு திறமை அது பூட்டி கிடந்தது. பூட்டி கிடந்த திறமை வெளிப்படுத்துவதற்கு தேவை ஷாவி. இவருக்கு ஷாவி அமைந்த காரணத்தால் தான் இவர் நாவல் எழுதுவதற்கான வாய்ப்பும் கிடைத்தது. எழுத்தாளர் ஷாவி அவர்கள்தான் நீங்கள் ஒரு நாவல் எழுதுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த நிமிடமே இவருக்கு அந்த நாவலை மனதிலே எண்ணத்திலே கருவாக தெருவிலே நடந்து வரும்பொழுது இருந்த மின்விளக்குகளை பார்த்து உடனடியாக மெர்க்குரி பூக்கள் என்கின்ற தலைப்பும் தந்ததாக பார்க்கும் பொழுது அந்த முதலாக வந்த நாவல் அடுத்து வந்ததுதான் இவர்கள் குறிப்பிட்ட ஒரு நாவலை பற்றி சொன்னார்கள். இது வாழ்க்கையில் அவருக்கு ஒரு சோக்கமாக இருக்கின்றது. ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகின்றேன். படிப்படியாக பலவிதமான முன்னேற்றங்கள் வந்து பின்னாலே இவருக்கு ஒரு ஆன்மீக ஈடுபாடு ஏற்பட்ட காரணத்தால் இளைஞர்கள் மத்தியில் உதாரணமாக சொல்கின்றேன், அபிராமி பட்டர் வரலாறு என்று தலைப்பிட்டால் புத்தகம் விற்பனை ஆகாது. அருணகிரிநாதருடைய சரித்திரம் என்று தலைப்பிட்டு ஒரு புத்தகம் கடையில் இருந்தால் பெரியவர்கள் வாங்கலாம். ஆனால் காதற்கடவுள் என்று தலைப்பிட்டு ஒரு புத்தகம் இருந்தால் இது என்னமோ புத்தகம் போல் இருக்கிறது என்று பார்த்தால், ஆனால் உள்ளே படிக்க தொடங்கும் பொழுது கூட ஏதோ ஒரு மகானது வாழ்க்கை போல் எழுதாமல் ஒரு சாதாரண ஒரு நாவல் போல எழுதி பின்னால் தான் அது இவர் அருணகிரியை பற்றி எழுதுகிறார் என்று புரிய வைக்கின்ற அந்த சிறப்பு, அதுதான் இவருக்கு இருக்கிற தனிச்சிறப்பு என்று நான் பாராட்டுகின்றேன். அபிராமி பட்டரை பற்றி எழுத தொடங்கின அகர எழுத்திலே தொடங்கி அதன் பிறகு ஆன்மீகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எவருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நம்முடைய யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய ஒரு ஸ்பர்ஷ தீட்சை அவருக்கு கிடைத்து அதைத்தான் இங்கு படமாகவே வைத்திருக்கிறார்கள். அது எவருக்குமே கிடைக்காத ஒன்று, அந்த அபூர்வமான ஒரு நிலைமை இவர் கிடைத்திருக்கிறது என்பதால் இவர் உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியவான் என்பதை நான் சொல்லுகின்றேன். இது போதும் என்று அந்த புத்தகத்துக்கு தலைப்பிட்டிருக்கலாம். அதாவது அவரே அதில் விளக்கம் தருகிறார். இது போதும் என்றால் வாசகர்களுக்கு இந்த ஆன்மீக சிந்தனை புரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகத்தை படித்தாலே போதும் என்றுதான் அதற்கு பொருள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய வாசகர்களை பொறுத்தவரையில் தயவு செய்து இது போதும் என்று நிறுத்தி விடாதீர்கள், உங்கள் எழுத்துக்கள் தொடர வேண்டும் என்று தான், போதாது என்று தான் ரசிகர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். வாக்கங்கர் என்று எனக்கு தெரிந்த ஒருவர், சகோதரர்கள் 2 பேர் அவர்கள். அதில் ஒருவர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நானே பார்த்திருக்கிறேன். பல பேர் அவரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அவர் ஒரு இடத்துல சென்றார் என்றால் திடீரென்று அவர் ஒரு மாதிரி அப்படி நின்றுடுவார். ஏதோ எனக்கு ஒரு மாற்றம் தெரிகிறது என்பார். உதாரணத்தை தப்பாக எடுத்துக்கூடாது. சில இடங்களில் ஒரு மோப்பம் பிடிச்சா வர மாதிரி இங்கே என்னமோ வித்தியாசமாக இருக்குங்கிற மாதிரி. ரொம்ப பெரிய மனிதர். ஏன் என்னாச்சுன்னு, இல்லை இந்த இடத்த நீங்கள் தோண்டி பார்க்க சொல்லுங்க பார். சாதாரணமாக தரையாக இருக்கும். அது அங்கே வந்து நின்னோன்னு அவருக்கு அந்த உணர்வு ஏற்பட்டு இதெல்லாம் தோண்டி பாருங்க பார் சொல்கிறாரேங்கிறதுக்காக தோண்டினா அடியில் ஏராளமான தொல்பொருள் மண்டபங்களும் கற்களும் சிலைகளும் கிடைக்கும். நமக்கு சாதாரணமான நம்முடைய கண்களுக்கு தெரியாத விஷயம் அவர் உணர்வால் புரிந்து கொள்கிறார். நான் அதை உணர்ந்தே நானே பார்த்துருக்கேன் கூட போகும்பொழுது. எதனால் சொல்கிறேன் என்றால், இந்த வாக்கங்கர் எனக்கு அடுத்து எப்போது நினைவுக்கு வந்தார் என்றால், பாலகுமாரன் அவர்கள் இங்கு மயிலாப்பூரில் ஒரு கோயிலை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். நானும் எங்களது அண்ணனும் எங்கள் மன்னியுமா தான் கோயிலுக்கு போனோம். பாலகுமாரன் அவர்களே வந்திருந்தார்கள். அவர் அந்த தூணெல்லாம் ஏதோ அப்படி தடவி கொடுத்து தட்டி கொடுத்து இது இந்த உடனே சரித்திரத்தினுடைய பின்னணியெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு வாஞ்சையோடு ஒரு ஜடப்பொருளாக நமக்கு தெரிகிற விஷயத்தை உயிருள்ள பொருளை போல வாஞ்சையோடு தடவி கொடுத்து தட்டி தழுவி பார்த்த காட்சியை நான் பார்க்கும் பொழுது வாக்கங்கரை பற்றி நான் சொன்ன கருத்து தான் எனக்கு அன்றைக்கு நினைவுக்கு வந்தது. குறிப்பாக அது ராஜராஜ சோழனாக இருந்தாலும் ராஜேந்திர சோழனாக இருந்தாலும் இவர் படைப்புகள் எல்லாமே சிறந்தவை என்றாலும் கூட உடையார் என்பது இவருக்கு தந்திருக்கிற மிகச்சிறந்த இவர் தந்த படைப்பு என்பதை எல்லோருமே நாம் ஏற்றுக்கொள்வோம். அது வரலாற்று ரீதியாக அது நீண்ட காலமாக அவருக்கு இருக்கும் என்பதை நான் சொல்கின்றேன். ஒரு ஆனந்தம் அடைகின்றார் அதை பற்றியெல்லாம் நினைக்கும் பொழுதெல்லாம். சென்னையிலே என்னுடைய ஏற்கனவே குறிப்பிட்டது போல என்னுடைய சகோதரர் கோபாலனும் என்னுடைய மன்னி சந்திரா கோபாலும் இருக்கிறார்கள்.
நான் உண்மையிலேயே ஆரம்ப நாட்களில் எனக்கு பாலகுமாரன் அவருடைய புத்தகங்கள் எல்லாம் நான் படிக்கவில்லை என்பதை விட நான் அமைத்து கொண்ட வாழ்க்கை நாவலெல்லாம் படிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இல்லாத ஆர்எஸ்எஸ்ஸினுடைய முழுநேர பிரச்சாரக்காக இருந்தவன். ஆனால் வரும்பொழுதெல்லாம் பாலகுமாரனை பற்றி மிக பெருமிதமாக என்னுடைய அந்நியார் சொல்வார்கள். இப்போதும் கூட அவர் வீட்டில் பாலகுமாரன் புத்தகம் படித்திருக்கும் பொழுது யாராவது விழித்தாலோ ஒரு சத்தம் ஏதாவது கேட்டாலோ கூட ஒரு மாதிரி அவருக்கு அது கோபம் வந்துவிட அப்படி மனம் ஒன்றி படிப்பார்கள். அதனால் அவர் சொல்லித்தான் எனக்கு பாலகுமாரன் அவர்களை பற்றி தெரியும். ஆனாலும் நான் அதிகமாக படித்ததில்லை. ஆனால் முதலாக நான் அவர் எப்போது பார்த்தேன் என்பது அவருக்கு தெரியாது. நாங்கள் பார்த்த இடம் சூழ்நிலை ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. 1984 என்பதாக நினைக்கின்ற ஆர்எஸ்எஸ் உடைய அலுவலகம் சேத்பட்டில் சில பேர் தேச விரோதிகளால் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. என்னுடைய இனிய நண்பர்கள் எல்லாம் அதிலே உள்ளே ஒரு 12 பேர் அதிலே உள்ளே மடிந்து காலமானார்கள். நாங்கள் எல்லாம் ஒரு வேதனையில் இருந்தோம். சில நேரம் நிவாரணப் பணியில் ஈடுபட்டிருந்தோம். இரவு நேரம் அதுக்காக மராமத்துக்காக நிவாரணத்திற்காக விளக்குகள் எல்லாம் போடப்பட்டிருந்தன. அப்போது ஒரு பெரியவர் அங்கே வந்து அந்த கட்டிடத்துக்கு முன்பாக யாருக்கும் ஒன்றும் பேசலை, ஒன்றும் பண்ணலை, வந்து அமைதியாக அந்த கட்டிடத்தை அப்படியே பார்த்து கொண்டே சிறிது நின்றிருந்தார். நானும் தூரத்திலிருந்து கவனித்து கொண்டேன். அப்போது சொன்னார்கள், இவர்தான் பாலகுமாரன் அவர்கள் என்று. நானும் அவர் எண்ணத்தில் ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்காக அவர் சிந்தையை கலைக்க விரும்பவில்லை. எல்லாம் சிறிது நேரம் நின்றுவிட்டு வெளியே வரும்பொழுது நான் அவரை வணங்கி, நான் உங்களை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய அண்ணனை பற்றி எல்லாம் சொல்லி, அதனால் உங்களை இப்போது நேரிலே பார்க்கும்போது நான் மிகுந்த இப்படிப்பட்ட ஒரு நல்ல உயர்ந்த மனிதரை நீங்கள் வந்து நின்றது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கிறது என்று நன்றி பெருக்கோடு சொல்லி என்னுடைய முதல் சந்திப்பு அப்போது அவரை சந்தித்ததே நான் மிகுந்த பெருமையாக நான் சொல்லி கொண்டிருந்த இந்த இள கணேசன் இப்போது அவர்களே என் இனிய நண்பர் இள கணேசன் என்று என்னை பற்றி சொல்லும் பொழுது நான் அடைகின்ற பெருமிதத்திற்கு அளவே இல்லை. இது ஏதோ வெறும் வாய் வார்த்தையாக சொல்கின்ற வார்த்தை அல்ல. எல்லோரையும் பார்த்தால் அப்படித்தான் சொல்வார்கள். ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் காஃபி வித் அனு என்பது மிக பிரபலமான தொலைக்காட்சி பேட்டி. அதில் சிறப்பு விருந்தினராக பாலகுமாரன் அவர்களை தான் அழைத்திருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு விருந்தினருக்கும் கூட அவங்களுடைய நண்பர் ஒருவரையும் கூட அழைத்து கொள்ளலாம், அவர் உங்களை பற்றி சொல்லட்டும் என்பதாக சொன்னபோது, இவர் என்னுடைய பெயரை சொன்னபோது அவர்கள் வியந்தார்கள். அவர் என்று. ஆமாம், என்னுடைய நண்பர் அழைத்தால் வருவார். நான் மிகுந்த பெருமிதத்தோடு கூட நான் அதில் கலந்து கொண்டேன். 1 மணி நேரம் அந்த நிகழ்ச்சி 4 முறை ஒலிபரப்பினார்கள். அதனால் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கௌரவம் தந்தார் என்பதாக நான் நினைத்து இப்போதும் கூட அவரை மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு கூட நான் அதற்காக செய்கின்றேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நிறைவாக சமுதாயம் இன்றைக்கு எதிர்பார்த்த நிலையில் போகாமல் வேறு திசையிலே போய் கொண்டிருக்கிறது. அதை நான் விரித்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அடுத்த தலைமுறை எங்கோ போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருசாராருக்கும் இடையே நாம் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஏராளம் இருக்கின்றன. ஆனால் பேசுபவர்கள் எல்லோருமே சமுதாயத்தில் மாற்றத்தை உண்டாக்கி விடுவார்கள் என்றோ, எழுதுபவர்கள் எல்லோருமே சமுதாயத்தில் மாற்றத்தை உண்டாக்கி விடுவார்கள் என்றோ நான் நம்பவில்லை. ஆனால் ஒன்று தெளிவாக தெரிகிறது, தன் எழுத்தின் மூலமாக சமுதாயத்தில் மாற்றத்தை உண்டாக்க வல்ல வலுவான ஒரு ஆயுதத்தை, எழுதுகோலை தன் கையிலே கொண்டு வந்திருக்கிற சித்தர் பாலகுமாரன் என்று தெரிந்த காரணத்தால் இன்றைய சமுதாயத்திற்கு நீங்கள் இன்னமும் நிறைய எழுத வேண்டியிருக்கிறது. இன்றைய சமுதாயத்திலே என்னென்னெல்லாம் சொல்ல வேண்டுமோ, என்னை போன்றவர்கள் சொன்னால் இவன் கேவலமாக பேசிவிட்டான் என்று விமர்சனம் செய்வார்கள். ஆனால் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல வேண்டிய முறையில் நாஜுக்காக, அதே நேரத்தில் நச்சென்று குட்டு வைப்பது போலவும் சொல்ல வைக்கின்ற சக்தி உங்களுக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் குறிப்பாக பெண்களுக்காக நீங்கள் எழுத வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. உங்கள் எழுத்து எதிர்கால சமுதாயத்தின் தலை எழுத்தை மாற்றும் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். தீட்சையிலே சில விதங்கள் இருக்கின்றன. பொதுவாக நயன தீட்சை என்றால் பார்வை பார்த்த மாத்திரத்திலேயே தீட்சை தருகிறவர்கள் இருக்கிறார்கள். ஸ்பர்ஷ தீட்சை என்பது நம்முடைய பாலகுமாரன் அவர்களுக்கு நம்முடைய யோகி அவர்கள் தந்தது ஸ்பர்ஷ தீட்சை என்று சொல்லப்படுகிறது. சில பேருக்கு மந்திர தீட்சை என்று மந்திரத்தை சொல்லி தீட்சை வழுபவர்களும் இருக்கிறார்கள்.
இந்த 3 தீட்சையும் அல்லாமல் 4வது புதிதான ஒரு தீட்சை முறையை கண்டுபிடித்தவர் பாலகுமாரர். அது அவர் தருகிற எழுத்து தீட்சை. உங்களது எழுத்துக்கள் மூலமாக எத்தனையோ பேர்கள் நிச்சயமாக நலம் பெறுவார்கள். அதன் காரணமாக நீங்கள் தொடர வேண்டும். நீங்கள் 100 ஆண்டு மேல் வாழ வேண்டும் என்பது மாத்திரமல்ல, உங்கள் 100ஆண்டு விழாவிலே நான் மீண்டும் வந்து உங்களை பற்றி பேச வேண்டும் என்று மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படியெல்லாம் மகான்களுடைய வாழ்க்கையை நாவல் வடிவத்தில் எழுதி உண்மையிலேயே எழுத்துலகில் ஒரு பெரிய புரட்சி செய்த பெருமை அருமை சகோதரர் பாலகுமாரன் அவர்களுக்கு உண்டு.